வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்கில் வந்து சபரி வந்து காயினை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்திருப்பார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து கனி அண்ட் தென் ஆதிரி கெமி இவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சபரி வந்து வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்றது சொல்கிறதுக்கு முன்னாடி கனி அக்கா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. லைக் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டால் நீ திரும்பவும் உனக்குன்னு வச்சுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் பிக் பாஸ் அதுதான் வந்து 2-3 தடவை கேட்டார். அதனால் 2 மட்டும் வச்சுட்டு 2 எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ எதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி லைக் கனி அக்கா வந்து கேட்பாங்க. நாளைக்கு கேம் இருக்குமா என்னன்றது எனக்கு தெரியல. ஸோ இன்கேஸ் நாளைக்கு இல்லை அப்படின்னா என்னை நம்பி கொடுத்தவங்களுக்கு எதுவுமே பண்ணாத மாதிரி ஆகிடும். அதனால தான் வந்து சரி பாதியை வந்து எனக்கு வச்சுட்டு பாதி வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்து ஸோ எனக்காக வேலை செஞ்சவங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சப்ரி வந்து சொல்வார். எஸ் வேலிட் பாயிண்ட்டாக இருந்தது. அண்ட் தென் எனக்கு அதுதான் ஃபேராக பட்டது, ஃபேர் கேமாக இருக்குன்னு சொல்லிட்டு மனசில் பட்டது. இன்கேஸ் நாளைக்கு இல்லை அப்படின்னா நாளைக்கு கொடுத்துக்கலாம், நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு கேம் இல்லாத சமயத்தில் எனக்கு அந்த மாதிரி ஒரு கில்ட்டு ஃபீல் ஆகிடும். அதனால் ஃபேராக விளாட்ணுன்னு நினச்சேன். ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சபரி வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி லைக் அப்படியே மற்றவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா ஆதிரியாக இருக்கட்டும், சுபியாக இருக்கட்டும், எஃப்ஜேவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவங்க ரம்யாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுத்த காயினை நானே வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களோட பாக்ஸ்லேயே வந்து போட்டு வந்துட்டாங்க. ஸோ ரம்யா எந்த மீனிங்கில் வந்து வெளியே சொன்னாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, ரம்யா வந்து ஓகே உள்ளே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் மொத்தமாக காயின் கிடச்சதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டில் நினச்சிட்ருக்காங்க. பட் அவங்களோட கேமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு தான் அப்படி, ஏன்னா அவங்க பேர் எழுதி தான் அந்த பாக்ஸ்குள்ளே போடுறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு தான் அப்படின்றது வந்து ஒரு காமன் சென்ஸ் தான். பட் அவங்க வந்து வெளியே மற்றவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கலெக்ட் ஆனதுக்கப்புறம் வெளியே எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க மைண்ட் செட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தினால அவங்களுக்காக வேலை செஞ்சவங்கலாம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பட் இந்த பர்டிகுலர் விஷயம் சபரி பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது எத்திக்கலாகவும் இருந்தது. அண்ட் தென் நம்மளுக்காக வேலை செஞ்சவங்களுக்கும் வந்து ஊதியம் கிடைச்ச மாதிரி இருக்குது. அதே மாதிரி அவர் வேலை பண்ணதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஊதியம் கிடைக்கிற மாதிரி, ஓனருக்கு கிடைக்கிற ஒரு இது மாதிரி அப்படின்றதையும் வந்து ஒரு சமன் செஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.